எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றது பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது கேப்பப் ஆகும், இல்லைன்னா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நேற்று நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேப்பப்பு கண்டினியூ பேட்டர்ன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கீழே கேப் டவுனுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேப் டவுன் விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டேன். என்ன ரீசன் நான் உங்கள்கிட்ட கேப் டவுன் வார்த்தையை பற்றி பேசலை? நான் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு நிஃப்டிலேயே 2 சார்ட் நான் காமிச்சிருப்பேன். மொதல் சார்ட்டில் 750 நம்ம டார்கெட் லெவல் இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பேன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லெவல் 700 இருக்குதுன்றதை காமிச்சிருப்பேன். ஆனால் ரெண்டாவது டைம் நான் உங்கள்கிட்ட நிஃப்டி சார்ட் காமிக்கும் போது இந்த 750ம் இருக்காது, 700ம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்திங்களா, 24,831 இந்த லைன் மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த க்ரீன் லைன்லாம் நான் இன்றைக்கி போட்டது, அதனால் இதை விட்டுருங்க. சரியா? இந்த லைன் எதுக்காக உங்களுக்கு வந்துச்சு? இந்த க்ரீன் லைனும் இந்த லைனும் அந்த ரோஸ் கலர் லைனும் நான் இன்றைக்கி போட்டது. ஸோ அதனால் அந்த லைன்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நேற்று போய் பார்த்தீங்கனால இருக்காது. நேற்றுக்கு வீடியோவில் நேற்றுக்கு நம்மளுக்கு இருந்த ஒரே 2 லைன் இருந்துச்சு. அந்த 2 லைனுமே எந்தெந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே ஒரு க்ரீன் கலர் லைன் இருக்கும். அந்த லைன் இருந்திருக்கும். இந்த ஒயிட் கலர் லைன் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சார்ட் காமிக்கும் போது 24,750 லைன் இருந்திருக்கும். ரெண்டாவது 700 அந்த இம்பார்ட்டன்ட் லைனும் இருந்திருக்கும். ரெண்டாவது டைம் சார்ட் காமிக்கும் போது இந்த 2 லைன், அந்த 2 லைன் இருந்திருக்காது, இந்த 2 லைன் மட்டும்தான் இருந்திருக்கும். சரி, நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன ரீசனுக்காக நான் சொல்லியிருந்தேன்? வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் அதிலேருந்து அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அப்படியே வச்சு கீழே கொண்டு வாங்க. அந்த ஒயிட் கலர் லைனுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்டு 270 பாயிண்ட் வரும். சரியா? இது அக்யூரேட்டாக கொஞ்சம் வைக்கலை, நீங்கள் கொஞ்சம் வச்சு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வருதா? இதே பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால தான் நேற்று நான் இந்த 2 லைனை எடுத்துகிட்டு இந்த 2 லைன் மட்டுமே உங்களுக்கு போட்டிருந்தேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. மொபைலில் காமிக்கிறதுனால இதுதான் ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா கரெக்டான இடத்துல வைக்க முடியாது நம்மளுக்கு, அதனால தான். கரெக்டாக பாருங்கள், அந்த 240 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரும். உங்களுக்கு கரெக்டாக நான் அந்த இது உங்களுக்கு வச்சு காமிக்க முடியல என்னால், மொபைலில் போய் வைக்கிறனால நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே அதிலேயே போட்டு பாருங்கள். உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் அந்த இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? இந்த இதனால தான் நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ரைட், ஓகே, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் நான் உங்களுக்கு ஒரு 11 o'clock, ஆமாம் 11 மணி இருக்கும். 11 மணிக்கு உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். 24,750 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் எடுங்க, ட்ரேட் எடுங்க புட் சைடில், இல்லைன்னா எடுக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். என்ன ரீசனுக்காக அதை சொன்னேன்றது உங்களுக்கு தெரியணும்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நான் கரெக்டாக உங்களுக்கு சொன்னப்போ மணி 11 அந்த கேண்டில் பாருங்கள், ஒரு பெரிய ரெட் கேண்டிலாக போட்டு கொண்டு வந்தாங்களா. ஆனால் நான் 24,750 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன் அந்த இடத்துல நான் சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு
அகைன் எதுக்காக மேலே போயிருக்காங்க அந்த லைன் நான் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி தான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த லைன் உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், உங்களோட சார்ட்டில் உங்களுக்கு அது கிளியராக தெரியும் என்ன ரீசனுக்காகன்றது. அங்கே போய் டச் பண்ண உடனே அடுத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அவுட்க்கும் அந்த பிரேக் அவுட்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். பிரேக் அவுட் கொடுத்து அடுத்து அந்த கேண்டில் வந்து எந்த லெவலில் கீழே இறக்கியிருக்காங்கன்றது. சரி, ஓகே. அடுத்து ரெண்டாவது ஒன்று சொல்லிடுறேன். இந்த 700 நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா? அந்த 700 வந்தோடனே கரெக்டாக எப்படி ஒரு 3 க்ரீன் கலர் கேண்டில், ஏன்னா அது வரைக்கும் ரெட் கலர் கேண்டிலாக போட்டு வந்தாங்க. கரெக்டாக அந்த இடம் வந்தோடனே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போட்டிருக்காங்க, 3 கேண்டில். அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அந்த 24,640 வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு கீழேயும் வந்திருப்பாங்க, 30 வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கான ரீசன் நம்ம போட்டு காமிச்சிட்டோம். சரி, இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு என்ன ப்ரோ காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. 5ஆம் தேதி உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் தெரியும் எதுக்காக அப்படின்றது. நான் ஏன் ஒரு சின்ன சின்ன கேப்பை கூட உங்களை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியுதா எதுக்காக சொல்கிறேன்றது? இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே கேப்போட இதை வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையும் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டிலையும் கொடுத்துருக்காங்கன்ற மீன்ஸ் உங்களுக்கு அந்த நம்மளுக்கு இந்த வாரத்தோட லெவல் வந்து 55,950 அப்படின்னு நம்ம சொல்லி அந்த டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த இதில் நம்ம 600 பாயிண்ட் சொன்னோம்னா அதுலேருந்து 600லேருந்து ஒரு 50-50 எடுத்துக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து 50% எடுக்கல. நான் உங்களுக்கு இருங்க அந்த பேங்க் நிஃப்டி சார்ட் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு கிளியராக போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறத பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் போட்டிருக்கேன், ஓகேவா? அது இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து நம்மளுக்கு 700 சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியோடது, ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதை மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரிஞ்சதுன்னா ஓகே, புரியலன்னா கேளுங்க, கண்டிப்பாக திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 22ஆம் தேதி டவுன் சைடில் வந்து முடிச்சிருப்பாங்க, 23ஆம் தேதி அப் சைடில் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ 23ஆம் தேதி உங்களுக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டில் ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் பேங்க் நிஃப்டி இருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன், ஓகேவா? எந்த அளவுக்கு இதில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு இதில் கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நம்மளுக்கு இங்கே 24ஆம் தேதி அந்த ஹை கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த ஹைலேருந்து அப்படியே கொண்டு போய் அந்த மேலே இருக்கிற லெவல் நம்ம சொல்லியிருந்தது 56,000 சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஒரு 488 490 பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஓகேவா? 488 490 பாயிண்ட்டு. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, ஓகே? இந்த 950 டார்கெட்டு நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் எடுத்துக்கோங்க, அதிலிருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக 484. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், கொஞ்சம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட மொபைலில் நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு இதாக கிடைக்கும். ஏன்னா இது உங்களுக்கு இதை காமிக்கிறதுனால, ஃபோனில் காமிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்து பாருங்கள், எந்த லெவலுக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த அக்யூரேட்டாக கிடச்சிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேவா? பேங்க் நிஃப்டிலையும் அதே லெவல் தான் கொடுத்துருக்காங்க.
நிஃப்டிலையும் அதே லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம இந்த கேப்போடது நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லெவலுக்கு நீங்கள் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். அதனால தான் கிளியராக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தெரியலன்னா தயவுசெய்து கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம இதை முன்னாடியே நம்ம நேற்றே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நாளைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு ஒரு மறைமுகமாக தான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மறைமுகமாக சொன்னதுக்கான ரீசன் என்னன்றது இன்றைக்கி உங்களுக்கு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்கன்றது அது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதனால் பயன்பெறட்டும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அகைன் ஒன்று உங்களுக்கு மண்டே மார்க்கெட் லெவல் நாளைக்கு ஈவினிங் ஒரு 6 to 6:30 நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பேக் டெஸ்ட் எடுத்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நான் பார்க்குறேன். ஓகேவா? நாளைக்கு ஈவினிங் ஒரு 6:30 மேலே மண்டேயோட லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு கிளியராக அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.